பாஸ்கர் அவர்கள் தினமும் அன்னதானம் வழங்குகிறார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று வள்ளல் பெருமான கூறினருக்கு இணங்க இன்று நமக்கு எல்லா இடங்களிலும் அன்னதானம் செய்து கொண்டிருக்கிற பாஸ்கர் ஜி அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை பதிவு செய்யுமாறு அன்போடு அழைக்கிறோம். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயோ சர்வ விக்னோப உப சாந்தையே. பூர்வ புலன்கள் சுவையாக தத்துவ வித்துக்கள் அரணாக பாரின்கோ தேவர் வசிக்கும் தீ மகிழட்டும் தீயே யோக பரஞ்சோதி ஆகுக. ஆன்மீக அன்பர்களுக்கு ஒரு அன்பான வணக்கம். நான் இங்கு சுவாதி நித்திய அன்னதான ஆசிரமம்ட்டு சொல்லிவிட்டு இங்கே யமலிங்கத்துக்கு பக்கத்தில் அன்னதானம் பண்ணிகிட்ருக்கேன். கோயிலுக்கு பக்கத்தில் கிழக்கு கோபுர வாசலுக்கு பக்கத்தில் அன்னதானம் நடந்துகிட்ருக்கு. பழனியில் ரோப் கார் எதிர்ப்புறமாக அங்கே ஒரு அன்னதானம் செஞ்சிட்ருக்கேன். 3 இடத்துல அன்னதானம் பண்ணிகிட்ருக்கேன். இந்த அன்னதானம் 6 ஆண்டு காலங்களாக நான் திருவண்ணாமலையில் யமலிங்கத்திற்கு பக்கத்தில் சுவாதி நித்திய அன்னதான ஆசிரமத்தை ஆரம்பித்து அங்கே அன்னதானம் தினமும் நித்தியம்னா தினமும் அன்னதானம் செஞ்சிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் என்னுடைய குருநாதர் குருபானந்த யோகி. அவர் பொதிகை மலையிலிருந்து நான் பழனியில் இருக்கும் பொழுது வள்ளி சுனைங்கிற இடத்துல நான் அவர் அறிமுகமானோம். அங்கிருந்து என்னை கொல்லிமலைக்கு கூட்டிகிட்டு போய் அவர் 3 ஆண்டு காலங்கள் அவர் கூட இருந்து அன்னாகாரம் இல்லாமல் பசுமாட்டு சாணியை ஆவாரம்பூ சாப்பிட்டு அங்கே 3 ஆண்டு காலங்கள் அவர் ஜீவசமாதி நிலையை அடைந்ததை எனக்கு அந்த பயிற்சியை அந்த சாதனையை எனக்கு அது சொல்லி கொடுத்தாரு. அதோடு மட்டும் இல்லாமல் அதை சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் தானமும் தவந்தான் மோட்சத்தினுடைய திறவுகோல்னு சொன்னதுனால அவர் அன்னதானம் பண்ண சொன்னது என்னுடைய குருநாதரின் கட்டளைப்படி நான் 6 ஆண்டு காலங்களாக அன்னதானம் பண்ணிகிட்ருக்கேன். அவர்கிட்ட ஜீவசமாதி அடையக்கூடிய அந்த நிலையை பற்றியும் அவர்கிட்ட தெரிஞ்சு அதை எல்லாருக்கும் அந்த போதனையை சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதற்காகவே அன்னதான வள்ளல் பெருமாள் சொல்கிறாரு, அன்னதானம் நமக்கு அன்னதானத்தின் மூலமாக மனசு சாந்தி அடையுது. நம்மளுடைய உடம்பில் 5 சுரப்புகள் சுரக்குது. அது காமகுணம், குரோத குணம், லோபகுணம்னு சொல்லிட்டு 5 சுரப்பிகள் சுரக்குதுங்கிறாங்க. நாம் அன்னதானம் ஒருத்தருக்கு பண்ணும்போது 6வது சுரப்பி சுரக்குது. அந்த சுரப்பினால் நம்மளுடைய மனம் சாந்தி அடைஞ்சு நாம் மனம் ஒருநிலைப்பட்டு நாம் ஜீவன் சிவனோட ஐக்கியமாகக்கூடிய அந்த நிலையை, அந்த சூட்சும ரகசியத்தை, அந்த ஓரெழுத்து மந்திரத்தை என்னுடைய குருநாதர் உபதேசித்து அதை எல்லாருக்கும் நான் உபதேசிச்சிட்ருக்கிறேன். அன்னதானம் பண்ணி இலவசமாக அந்த ஜீவ சமாதி அடையக்கூடிய அந்த நிலையை நாம் உடம்பிலிருந்து உயிர் போகும் பொழுது நம்முடைய அனுமதி இல்லாமல் பிரியக்கூடாது. அதற்காக அந்த ஜீவ சமாதி அடையக்கூடிய நிலையை என்னுடைய குருநாதர் சூட்சும ரகசியமாக அதை கற்றுக் கொடுத்து நான் எல்லாருக்கும் அதை கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். அன்னதானம் பண்ணிவிட்டு அதை சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அனைவரும் வரணும், அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையாக ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. நன்றி, வணக்கம். அருமையாக அன்னதானத்தை பற்றி சிறப்பாக சொன்னார். தானம் தான் மிக சிறந்தது என்றாரு. இந்த நேரத்தில் உங்களுக்கெல்லாம் ஒரு தகவலை சொல்கிறேன், மற்றவங்களுக்கு இதை சொல்லுங்க. தானம் தான் மிக சிறந்தது. உங்கள்கிட்ட யாராவது கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம உதவி பண்ணிருங்க. இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லிடுங்க. தர்றேன்னு சொல்றது, நாளைக்கு வான்னு சொல்றது, நாளை கழிச்சு வான்னு சொல்றது, அடுத்த வாரத்தில் வான்னு சொல்றது, ஊருக்கு போயிட்டேன்னு சொல்றது, இதெல்லாம் பெரிய தவறு, மிகப்பெரிய கர்மா. முடிஞ்சா சொல்லுங்க, முடியலன்னா விட்டுருங்க. எவ்வளவு மன அழுத்தம் இருக்குன்னு சொல்லி யோசித்து பாருங்க. 10 பேர் முன்னாடி தர்றேன்னு சொல்லிட்டு தராம இருந்தா அது எவ்வளவு பெரிய கஷ்டம். தானம் தான் சிறந்ததுன்றாரு. அந்த தானத்தை உங்களுக்கு செய்யற வாய்ப்பை இறைவன் கொடுக்கிறாருன்னா உடனே கொடுங்க, கொடுக்க முடியலன்னா விட்டுருங்க. ஒரு வீட்டு முன்னாடி போய் ஒரு பிச்சைக்காரன் கேட்பான், அம்மா, முதல்ல அம்மான்னுவான்.
ஒரு அடுத்த நிமிஷம் தாயேனுமா மகள தாய் ஆன கொஞ்சம் சோறு போடுன்னு கேட்பான். இல்லப்பா இப்பதான் சோறு வெந்துட்டு இருக்குன்னே போயிட்டு பக்கத்து வீட்டுக்கு போப்பா அப்படின்னு அனுப்புவாங்க. அப்படி அனுப்பிடுங்க. ஏன்னா நான் இந்த வீட்டுல கிடைக்கணும் அடுத்த வீட்டுக்கு போயிடுவேன்ல. 5 நாள் இங்க இருப்பேன். தயவு செஞ்சு இங்க இந்த உலக சித்தர் யாகவேள்வி சங்கமத்துல நீங்க தெரிஞ்சுக்கிறது, உங்களால முடிஞ்சா தர்மம் பண்ணுங்க, முடியலன்னா சொல்லாதீங்க. அதுவும் ஒரு கர்மா தான். அதனால தானம் சிறந்தது என்பதை மிக அருமையாக நமக்கு எடுத்துரைத்த பாஸ்கர் அவர்களுக்கு நன்றி. அதன் மூலமாக உங்களுக்கு நான் ஒரு தகவலை கொடுத்ததுக்கு இன்னொரு நன்றியை தெரிவிச்சு